மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க, அதுக்குள்ள நான் செஞ்சிடுறேன். ஒர்க்குக்கு லேட் ஆகும், நான் கடையில சாப்பிடுறேன். ஏன் இப்பெல்லாம் வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டீங்க? என் சமையல் பிடிக்கலையா? இங்க பாரு, எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல. ஏன் சமைச்சு சாப்பிடு. உனக்கு தான் தலைக்கு மேல கடன் இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் கல்யாணம் பண்ண? நான் வேலை தேடிட்டு தான் இருக்கேன், கிடைச்சிடும், கொஞ்சம் பொறுத்துக்க. இதே தான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்க. வர வேலையை பாருனா அதையும் பார்க்க மாட்டேற. எங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் வச்சா கூட உன்னை கூட்டு போறதுக்கு கேவலமா இருக்கு. கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு எப்படி அந்த வேலை கிடைச்சிடும். ஏய், ஏதாவது சொல்லிட போறேன். இதே தான் 2 வருஷமா புலம்பிட்டு இருக்க. உன்ன மாதிரி வெறுப்பையிலோட இருக்கிறதுக்கு நான் தனியாவே இருந்துக்கலாம். சை. மேம், நீங்கள் அசோக் உங்கள் ஒய்ஃப் தானே? அவர் வர லேட் ஆகும்னு சொன்னார். லெட்டர் மட்டும் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். இது என்ன லெட்டர்னா? இது ஜாப் லெட்டர் மேடம். அண்ணா, அவருக்கு நிஜமாவே வேலை கிடைச்சிருச்சா? ஏங்க 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அப்புறம் எப்படி கிடைக்காம இருக்கும்? அவ்வளவுதான் சார், நல்லா ஜாயின் பண்ணிடுறேன். பார்க்கலாம். கால் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏய், ரோட்ல கத்தாத. என்ன விஷயம் அது மட்டும் சொல்லு. வேலை கிடைச்சு 1 வாரம் ஆகுது, இப்போ வரைக்கும் சொல்லாம இருக்கீங்க. உன் இஷ்டத்துக்குலாம் சொல்ல முடியாது, நான் சொல்றப்பதான் சொல்லுவேன். அடுத்த வாரம் எங்க அக்காவுக்கு வளகாப்பு இருக்கு, உங்க அம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. எனக்கு வேலை இருக்கு, உங்க அக்காவுக்கு போய் நீயே வேலை போடுங்க. இங்க டீ போட போறேன், உங்களுக்கு சாப்பிட வேற எதுவும் வேணுமா? இல்ல, நீங்க காலைல இருந்து வீட்டுல எதுவுமே சாப்பிடல, அதான் கேட்டேன். ஏய், எனக்கு வீட்டை சாப்பிடலாம் டைம் இல்ல. உங்க ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏமா, இவன் தான் உன் தம்பியா? நல்லா வளர்த்துருக்கீங்க வீட்டுல. யார் சார் நீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? 50,000 லோன் வாங்கியிருக்கேன், உனக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்குள்ள கட்டலனா பேங்க்ல எம்எல்ஏ கேஸ் போட சொல்லிட்டாங்க. என்ன பண்ணலாம் சார்? இன்னைக்குள்ள கட்ட முடியாது சார், ஒரு வாரம் டைம் கொடுங்க சார், கண்டிப்பா கட்டிடுறேன். ஏமா, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்காமா? உனக்குலாம் என்ன தெரியும்? 1 வாரம் டைம் கேட்குற? சார், 50,000 எப்படி சார் கட்ட முடியும்? வீட்டுல ஹஸ்பண்ட் மட்டும் தான் வேலைக்கு போறாங்க. உன் ஹஸ்பண்ட் வேலைக்கு போறான், நீ வீட்டுல உட்காந்து சோறு தருவேன், நல்லா தெரியும். அதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்ல சார். மரியாதையை பேசுங்க. லோன் கொடுத்தா என்னென்ன பேசுங்களா? என்ன வேணா பேசுவோம்டா, அப்புறம் உன்ட்ட எப்படி பேசுவாங்க? இல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சா காசோட அருமை தெரியும். சும்மா என்ன சுத்துறீங்க? எனக்கு இன்னைக்குள்ள பணம் வரணும் சார். பிரச்சனை பண்ணாதீங்க சார், சத்தியமா என்கிட்ட பணம் இல்ல சார். பணம் இல்லைன்னா ரெடி பண்ணி கொடு. என்னாச்சு? இவர் தான் ஹஸ்பண்டாமா? சார், என் பேர் மனோகர், லோன் ஏஜென்ட். உங்க மச்சான் 50,000 கடன் வாங்கியிருக்காரு, இன்னும் கட்டாம இருக்காரு. சரிங்க சார், அதுக்கு இவ்வளவு சவுண்டா பேசுவீங்க? நீங்க கத்துற தெரு முக்கு வரைக்கும் கேக்குது. தப்பு தான் சார், என் மிஸ்டேக். பேங்க்ல ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க சார். சரிங்க சார், எவ்வளவு பே பண்ணணும் சார்? 60K சார். ரொம்ப சொல்லுங்க, நான் பே பண்றேன். 6374. ஏண்டா 50,000 லோன் வாங்கி என்னடா பண்ண? இல்லை மாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க, அதுக்கு தான். ஏய், சூப்பர்ரா. அப்புறம் என்னாச்சு? இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் மாமா. நெக்ஸ்ட் மந்த் தான் எனக்கு தெரியும். அதெல்லாம் நல்லா தானே நடக்கும். இது அமௌண்ட் எப்படா கேளு, சரியா? இந்த மாதிரி வெறுப்பையிலோட இருக்கிறதுக்கு நான் தனியாவே இருந்துக்கலாம். சாரி.